உலகத்தில் ரொம்பவே பிரபலமான 5 விதிகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவது விதி, மழையில் நனைஞ்சு விட்டால் ஜலதோஷம் பிடித்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் முன்னெச்சரிக்கையாக ஆவி பிடிப்பது, விக்ஸ் போடுவது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இருந்தாலும் ஜலதோஷம் பிடிக்க தான் செய்யும். எது நடந்து விடக்கூடாது அப்படின்னு நிறைய பயத்தோடும் இருக்கிறீங்களோ அது நடந்து விடும் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த விதி. ஏதேனும் ஒரு வேலை செய்யும் நேரத்தில் இது தப்பாக தான் முடியும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றினாலே நிச்சயம் அது தப்பாக முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை மாற்ற வேண்டும் அப்படின்னா நேர்முறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது தான் இதோட முக்கியமான வழி. அடுத்தது, நிறைய அலுவலகங்களில் அதிகாரிகள் அறையில் ஒரு போர்டு மாட்டினபடி இருக்கும். அதில் தற்போது பிரச்சனை பற்றியும் அதற்கு என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கிறத குறித்தும் எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னா அந்த பிரச்சனை தெளிவாகவும் துல்லியமாகவும் எழுதிட்டாலேவோ அதை தீர்ப்பதில் பாதி வெற்றி கிடைத்துவிடும். எழுதுவது அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஆய்வு போன்றது. அந்த பிரச்சனையில் இருந்து விலகி நிற்கும் பார்க்கும் நபர்களுக்கு தான் அந்த பிரச்சனை பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் எழுத முடியும். அதனால் ஏதேனும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல அது என்ன பிரச்சனை அப்படின்னு முழுதாக எழுதுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். எழுதும் நேரத்திலேயேவும் அதுக்கான விடை கிடைத்துவிடும். அடுத்த விதி, ஒரு டெய்லரிங் கடையில் 10 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா யார் துணியை கட் பண்ணுவது, யார் தைப்பது, யார் பட்டன் வைப்பது, யார் அயன் செய்வது, யார் அடுக்குவது அப்படின்னு மிக தெளிவாக வேலையை வரையறுத்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு குழந்தை கூட புரிந்து கொள்ளும் வகையில் செயல் திட்டம் வகுத்து கொடுப்பதே வெற்றிக்கு எளிய வழி. அவரவர் வேலையை அவரவர் வழியில் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா உருப்படியாக ஒரு வேலையும் நடக்காது. அதனால் ஒரு வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை எப்படி சரியாக செய்து முடிப்பது அப்படிங்கிற வழியை தீர்மானிப்பதே முக்கியமானது. இந்த செயலில் வேறு யாரும் தலையிடம் இருக்கக்கூடாது. திட்டம் வகுப்பதை தவிர மற்ற அனைவரும் திட்டத்தின் ஒரு அங்கமாக மட்டும்தான் இருக்கணும். வேறு யாரேனும் தீர்வு தருபவர்களாக வழி காட்டுபவர்களாக இருக்கவே கூடாது. அப்படி ஒருவர் இருந்தால் அது அவர்கள் விருப்பத்துக்கு நடக்குமே ஒழிய திட்டத்தை நிறைவேற்ற பயனளிக்காது. அதனால் மிக தெளிவான செயல்முறைகளை வகுப்பதே இந்த திட்டத்தை குழப்பமில்லாமல் முடிக்கும் வழி. ஒரு ஹோட்டல் சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதில் எந்த ஒரு மாறுதலும் செய்யாமல் புதிய திறமைகளை காட்டாமல் நடத்தி கொண்டிருந்தால் அந்த ஹோட்டல் மிக விரைவிலேயே போட்டியாளர்களிடம் தோற்று போய்விடும். அதனால் வெற்றி அடைந்தவராக இருந்தாலும் மென்மேலும் திறமையை வளர்த்து கொள்வதும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் மட்டுமே தொடர் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விதி. அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் வளர்க்கும் செயல்களை முதன்மைப்படுத்தினாலே பணம் தேடி வரும். ஒரு நிறுவனம் அல்லது தொழில் நன்றாக நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு இடம் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு புதிய ஷோரூம் போடுவது, பொழுதுபோக்கு மையம் கட்டுவது அப்படின்னு தேவையில்லாத விஷயம் எதுவுமே செய்யக்கூடாது. அதாவது தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த விதி. நிறைய நிறுவனங்கள் தேவையில்லாத முடிவுகள் எடுப்பதனாலேயே தோற்று போகும்.